ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து மட்டன் இந்த மாதிரி உதிரியாக வந்து செய்யுங்க. நான் எப்படி செஞ்சுருக்கிறேன்றதை ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் நம்ம எடுத்துருக்குறோம். இந்த டம்ளரில் 3 டம்ளர் நான் வந்து அரிசி வந்து அளந்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா நம்ம ஊற வச்சுக்கலாம். நம்ம வந்து அரிசி கழுவிட்டு இந்த டம்ளரில் 3 டம்ளர் எடுத்தோம். இப்போ வந்து 6 டம்ளர் அரிசி நான் வந்து இதில் கழுவி வச்சுருக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா வந்து 1/2 கேஜி வந்து மட்டன் நான் வந்து எலும்பில்லாமல் கறி எடுத்துருக்கிறேன். இந்த மட்டனுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். இதை வந்து 3மே நம்ம போட்டு நல்லா பிசைஞ்சு குக்கரில் நான் வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உப்பு வந்து நம்ம கறிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் நம்ம இதை வந்து அப்படியே ஊற வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து மட்டனில் தண்ணி விடும், அதிக தண்ணி வைக்க வேண்டாம். ஒரு 1/2 டம்ளர், அதாவது டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி வச்சோம்னா 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி செய்யறதுக்கு பாத்திரம் வச்சு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம இதில் போட்டுக்கலாம். ஜாதி பத்திரி பூ, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, ஸ்டார் பட்டை, இது எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாமே பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வணங்குற வரையிலையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வணங்கினா போதும். வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பிரியாணி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கலாம். அதாவது 6 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் வெங்காயம் வணங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி, வெங்காயம், மிளகாய் எல்லாமே வந்து நல்லா வணங்கிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் புதினா மல்லி வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இதை வந்து 2 நிமிஷம் நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மட்டனில் வந்து தூள் வந்து போட்டு தான் நம்ம வந்து வேக வச்சுருக்குறோம். பச்சை மிளகா போட்டிருக்கிறோம், மிளகாத்தூள் போட்டிருக்கோம். தேவையான அளவு தான் நம்ம வந்து கரெக்டாக போட்டிருக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்து வந்து மட்டன் வந்து பார்த்திங்கன்னா 4 விசில் விட்டு நான் எடுத்துருக்கிறேன், நல்லா வெந்திருக்குது. அதை வந்து அப்படியே தண்ணியோடய நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மட்டனோட நல்லா வந்து மசாலா ஏறட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஆல்ரெடி நம்ம மட்டன்லேயும் போட்டு வேக வச்சுருக்குறோம். பிரியாணியோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி புதினாவும் நம்ம தேவையான அளவு கரெக்டாக போட்டோம்னா வந்து பிரியாணி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து மட்டன் வந்து நல்லா கிரேவிலையும் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம். நம்ம வந்து தண்ணியும் அரிசியும் வந்து ஒரு 1/2 hour நல்லா வந்து ஊற வச்சிட்டோம். அதாவது ஒரு கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் நம்ம அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி படிச்சுட்டு நம்ம கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த அரிசி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதித்து வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு மேலே வந்து கொத்தமல்லியும் புதினாவும் நம்ம மேலே போட்டுக்கலாம்.
இதை வந்து நல்லா கொதித்து அரிசி வந்து அரை அரிசி வேகிற வரையிலும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து தண்ணி வந்து நமக்கு நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு. இந்த அரிசியும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாதி வந்துடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தம்மு போட்டுடலாம். பாருங்கள், தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, லைட்டாக இருக்குது. இந்த லைட்டாக இருக்கிற போதே நம்ம வந்து தம்மு வச்சோம்னா அரிசி வேகவும் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு டைம் நல்லா லைட்டாக கிளறிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம தம்மு வைக்கிறதுக்கு லைட்டாக ஃப்ளேம் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு கனமான இருக்கிற கடையை வந்து நம்ம வச்சுக்கலாம். மேலே வந்து இப்படி பாத்திரம் வச்சிட்டோம்னா நமக்கு வந்து அடியில் வந்து பிடிக்காது. நம்ம வந்து தவா சூடு பண்ணி இந்த மாதிரி வந்து வச்சுட்டு தம் வச்சிடலாம். மேலே வந்து ஒரு பிளேட்டு இந்த மாதிரி வந்து கரெக்டாக இருக்கிற பிளேட்டை வச்சு மூடிட்டு தண்ணி, அதாவது பாத்திரம் நிறையா தண்ணி இந்த மாதிரி வெயிட் தூக்கி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ப்ரெஷர் எல்லாமே அதிலே இருக்கும். ரைஸ் வந்து நல்லா வெந்துடும். ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து தம்மை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நமக்கு வந்து வெந்து வந்துருக்குது. இங்கே பாருங்கள், உடையாமல் வந்துருக்குது அரிசி எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.